ஏன் இறப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம்? கண்டிப்பா நடக்க போகுது. எப்படி? 100% நடக்க போகுது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? நான் ஏன் ஏற்றுக்கணும்? அடுத்த கேள்வி அதானே. எனக்கு வலிக்குது, நான் வாழ முடியல, எனக்கு கடுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. சரி, வாழணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி தானே? சூப்பராக இருக்குது, பெண்கள் அழகாக இருக்காங்க, பசங்க அழகாக இருக்காங்க, பார்க்குற எல்லாரையும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு இறைவன் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறான்னா, நல்லா என் வார்த்தையை கவனிக்கணும். இதில் நல்ல டீப்பான அர்த்தம் இருக்குது. பார்க்குற பெண்களும் பசங்களும் அழகாக இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரையும் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறதா? சரி, அனுபவிக்கிறது அவசியம் இல்லை. பட் நீ எழுத தத்துவ விளக்கத்தை பார்க்கணும். அனுபவிக்கிறதுக்கு இறைவன் வாய்ப்பை ஏற்படுத்தலை, நம்மளால் அனுபவிக்கவும் முடியல. இருந்தாலும் மைண்ட் அதுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கேன், நடக்கவே நடக்காத மேட்டர் இயங்கிட்டே இருக்கேன் சாகிற வரைக்கும். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏதாவது புரியுதா? புரியலையா? ஒரு பொருள் எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும், ஏதாவது பண்ணிட முடியாது. இது எதுக்கு இந்த பைத்தியக்கார வேலைன்னு கேட்குறேன். நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது உங்களுக்கு வந்தே தீரும். ஐஸ்வர்யாராய் கூட ஒரு டைம் உட்காந்து டின்னர் சாப்பிடணுன்றது உங்கள் தலைவிதியில் இருக்குன்னா, ஐஸ்வர்யாராய் காணாமல் மேலே போனாலும் முக்தி நிலைக்கே போனாலும் மறுபடியும் ஐஸ்வர்யாராய் பிளாக் ஹோல் வழியாக வெளியில் கொண்டு வருவாங்க அவங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வேலை என்ன? உட்காந்து ஐஸ்வர்யாராயோட டின்னர் சாப்பிட்றது தான். ஐஸ்வர்யாராய் வந்தால் டின்னர் சாப்பிடுங்க, இல்லை அவங்க அம்மா வந்தால் அவங்க அம்மா கூட உட்காந்து டின்னர் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? மனம் கடந்து திரியும், அலைந்து திரியும். என்ன பண்ணும்? அலைந்து திரியும், கண்டதுக்கெல்லாம் விருப்பப்படும். எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இதாவது கிடைச்சிடாதா, அதாவது கிடைச்சிடாதா, அதாவது கிடைச்சிடாதா, ஹரிகட்டு திரியும்ன்றாங்க சித்தர்கள். என்ன சொல்றாங்க? ஹரிகட்டு திரியும். இதுக்கு ஒரு மூக்கணாங்கயிறை நீங்க போடல, இதை ஒரு கண்ட்ரோல்ல நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களது இறப்பு வரும்போது உங்களால் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத போது அடுத்த பிறவி உண்டு சிக்கிப்பீங்க.